இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? கைஸ் வணக்கம். இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற போயம் கரேஜ். கரேஜ்னு என்னன்னா தைரியம். இந்த போயம் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா அப்படி எதுவும் கிடையாது. ஸோ டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துடலாம். கரேஜ் இஸ் இன் த பிரில்லியன்ட் டேஷ் டேரிங் டீட் இன் மொமெண்ட்ஸ் ஃபிளாஷ். தைரியங்கிறது ஒரு சடன் மூமெண்ட்டில் வர்றது கிடையாது. இட் இஸ் இன் இன்ஸ்டன்டேனியஸ் திங் born ஆஃப் despair வித் த சடன் ஸ்ப்ரிங். ஒரே ஒரு மூமெண்ட்ல அதுவா தானாக நடக்கிறது தான் கரேஜ்னா அது கிடையாது. இட் இஸ் இன் த கிரியேச்சர் ஆஃப் ஃபிளிக்கர்ட் ஹோப் ஆர் த ஃபைனல் டக் அட் த ஸ்லிப்பிங் ரோப். அதாவது டக் ஆஃப் வார்னு ஒரு கேம் இருக்கு, கயிறு இழுக்கிற போட்டி. அதுல கடைசி மூமெண்ட்ல திடீர்னு வர்றது பேரு கரேஜ் கிடையாது. பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். மக்களின் ஆள் மனதுல ஒன்று இருக்கும், அதுதான் அவங்களோட பிளானுக்கு இதுதான் நம்ம பாதை, இதுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்றத நமக்கு உணர்த்துறதே அந்த கரேஜாக தான் இருக்கும். கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரிசோர்ட் இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். அதாவது ஒரு விளையாட்டுலேயோ இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வுலையோ திடீர்னு இல்லை கடைசி நிமிஷத்தில் வர்றது தான் கரேஜ்னா அது கிடையாது. இட் இஸ்ன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால் அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீ இஸ் ஆப்ட் டு ஃபால். நம்ம வீழ்கிற போதிலும் எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக திடீர்னு ஒரு இதில் வர்றது பேர் கரேஜ் இல்லை. இஃப் ஹீ ஹேசன்ட் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட். அந்த ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அந்த பேஸ் இஸ் ஹார்ட். கடினமான சூழ்நிலையில் வரலைன்னா அது பேர் கரேஜே இல்லை. அப்படி ஒன்று அங்கே வரலைன்னா அது என்றைக்குமே வரவே வராது. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித்தின் ஹிஸ் சோல். ஒரு நீண்ட தூரம் பயணம், நீண்ட தூரம் ஒரு கோல் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றப்போ நமக்கு என்ன வேணும்னா கரேஜ் வேணும். கரேஜ் இஸ்ன்ட் அ டேஸ்லிங் லைட் தட் ஃபிளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். கரேஜ்ன்றது விட்டு விட்டு எரியிற விளக்கு இல்லை, அது திடீர்னு வந்துட்டு திடீர்னு போய் அப்படி இருக்கிறது இல்லை கரேஜ். இட் இஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன் ட்ரைட் வித் அ பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். அதாவது கரேஜ்ன்றது எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்கோங்கிறதுலையும் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம காத்திருக்கோங்கிறதுலையும் இருக்குது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹீ ஹேஸ் ஒர்க் டு டூ. அவனுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலையும் வரது தான் கரேஜ். அதே நேரம் அவனுக்கு ஏதாவது வேலையில் இருக்கும் சமயத்துலையும் அவனுக்கு உதவுவது தான் கரேஜ். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். ஹி ஹேஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். எந்தவித தேவையும் இல்லாதப்பையும் ஒரு மனிதனுக்குள்ள எப்போவுமே இருக்கிறது தான் கரேஜ். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் ஃபார் ஷோ. இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. கரேஜ்ன்ற ஒரு விஷயம் எப்போவுமே உள்ளே இருக்கிறது, அது வந்துட்டு போகிறது கிடையவே கிடையாது. இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட். ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒவ்வொரு வெற்றியிலையும் ஒரு மனிதனு கூடவே இருக்கிறது தான் கரேஜ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ் பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிகைண்ட் ஹிஸ் டியர்ஸ். நம்மளோட சந்தோஷத்துலேயும் அதே நேரம் துக்கத்துலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறது தான் கரேஜ். கரேஜ் இஸ் மோர் தேன் டேரிங் டீட். இட்ஸ் அ பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். கரேஜ்ன்ற ஒன்று நம்ம ஒவ்வொரு செயல்லையும் இருக்கும், அது நம்ம மூச்சாகவும் நம்ம பேச்சாகவும் அது ஒரு ஸ்ட்ராங் மேனோட நம்பிக்கையாக இருக்கும். போயம் எழுதுறது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு போயமில் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துருக்குறோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாட நடக்கிற வாழ்வில் நல்லதே பார்க்கக்கூடிய ஒரு போயமாக இவர் எழுதுவார். இப்போ கிளாசரி பார்த்துடலாம். இன்ஸ்டன்டேனியஸ்னா உடனே, ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி. ஃப்ளிக்கர்னா விட்டு விட்டு எறிகிறது, ஷோன் அன்ஸ்டடிலி. ஸ்ட்ரைவ்னா நிறைய எஃபர்ட் போடுறது, மேக் கிரேட் எஃபர்ட். இன்கிரெயின்னா ஃபேர்ம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச். ஆல்ரெடி அது வந்துருச்சு, அதை நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இது என்னன்னு பார்த்துடலாமா? இட் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங் born of despair with a sudden spring. வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இட்ன்றது கரேஜை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட் டஸ் born of despair மீன்? born of despairனா நம்பிக்கை இல்லாமல் அப்படி இருக்கிறது தான் born of despair. வாட் இஸ் அன் இன்கிரைன்ட் ட்ரைட் மீன்? இன்கிரைன்ட் ட்ரைட்னா கரேஜ். கரேஜை தான் நம்ம இன்கிரைன்ட் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கிரைண்ட்னா வழியாக மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை தான் இன்கிரைன்ட் ட்ரைட்னு சொல்லுவோம், அது கரேஜ். வை டஸ் அ கரேஜியஸ் மேன் நீட் பேஷன்ஸ்? ஏன் பேஷன்ஸ் வேணும்? பேஷன்ஸ்னா அமைதி. ஒரு வீரமான மனிதனுக்கு ஏன் அமைதி வேணும்? ஏன்னா அமைதியான சூழ்நிலையில தான் ஒருத்தனால தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுதான் கரேஜ்னு சொல்லிட்டு இந்த போயம் சொல்லுது. வாட் டஸ் டியர்ஸ் மீன்? டியர்ஸ்னா கண்ணீர், ஆப்வியஸ்லி. ஓகே, அவ்வளோதான், இந்த போயம் முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.